அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைனுடைய இராணுவத்தினரை ரஷ்ய இராணுவம் ஓட ஓட விரட்டி கொண்டிருப்பதாக சற்று முன் கிடைத்த செய்தி நமக்கு சொல்லுது நண்பர்களே. கடந்த 2 நாட்களாக யுக்ரைனுடைய கை ஓங்கியது போல நமக்கு தோன்றினாலும் கூட நேற்று இரவு முதலாக ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ தாக்குதலை கையில் எடுத்திருக்குது. அப்படின்னும் இதில் யுக்ரைன் படைகளை ஓட ஓட விரட்டி கொண்டு இருக்குது ரஷ்யா இப்பொழுது அப்படின்னு அங்க களத்திலிருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற செய்திகள் சொல்லுது நண்பர்களே. முதலாவதாக இந்த பயங்கரமான பிரேக்கிங் நியூஸை பார்க்க போறோம். அடுத்ததாக ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பாக மேலும் 2 முக்கியமான செய்திகள் வெளிவந்திருக்குது. அதுல ஒரு செய்தி இந்தியாவை சம்பந்தப்படுத்திய செய்தி நண்பர்களே. இந்தியாவுடைய ஆயுதங்கள் யுக்ரைனுக்கு போய் சேர்ந்திருக்குது அப்படின்னும் இந்தியாவுடைய ஆயுதங்களை யுக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துது அப்படின்னும் ரஷ்ய அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி கவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது என்ன நடந்திருக்குது, இந்தியா யுக்ரைனுக்கு ஆயுதங்களை விற்குதா அப்படிங்கிறத நம்ம அலசலாம். அதற்கு பிறகு கடைசியாக வந்திருக்கிற செய்தி இன்னும் கூட முக்கியமான செய்தி. யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்பொழுது அமெரிக்கா போயிருக்கிறாரு. அங்க போய் ஜோ பைடனை சந்திச்சிருக்கிறாரு. ஜோ பைடன் அவருக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி இந்த ரஷ்ய யுக்ரைன் போருடைய பாதையவே டைரக்ஷனைவே மாற்றியமைக்க கூடியது அப்படிங்கிறது தான் அதுல விசேஷமே. இந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நாம் வீடியோ வெளியிடும் போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் கரண்ட் டாபிக்ஸ் நிறையவற்றை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாம வெளியிடுகிற ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகள் சுட சுட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். முதல் விஷயமாக இன்றைக்கு நாம பார்க்க போறது ரஷ்ய யுக்ரைன் போர் நிலவரம் தான் நண்பர்களே. கடந்த 2 நாட்களாக யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் மீது ஆச்சரியமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தினதை நம்ம பார்த்தோம். ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்தி ரஷ்யாவுடைய ஒரு ஆர்ம்ஸ் டெப்போவையே அவங்க அழிச்சதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு என்னமோ யுக்ரைனுடைய கை ஓங்கி விட்டதை போல மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் சரியான பாதை, அதாவது யுக்ரைன் போற இந்த அஃபென்சிவ் தான் சரியான பாதை. அதற்கு நாம உதவினாலே ரஷ்ய யுக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வந்துவிடும், ரஷ்யாவை நாம அடக்கி விட முடியும் அப்படின்லாம் மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த பாதுகாப்பு வல்லுநர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கூற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கும் விதமாக நேற்று இரவு முதலாக ரஷ்ய ராணுவம் அதிரடியாக யுக்ரைன் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருது. குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து பிடிச்சது இல்லையா கர்ஸ்க் பகுதி, அந்த கர்ஸ்க் பகுதியில் ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ ரஷ்யா ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி கொண்டு இருக்குது நண்பர்களே. அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செஞ்சு உட்கார்ந்து இருக்கிற அந்த யுக்ரைன் படைகள் இப்பொழுது வேகமாக கதறிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இதுல கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னாக்க அந்த கர்ஸ் பகுதியில் மட்டுமே யுக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய அந்த கர்ஸ் பகுதியை போய் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்தா இல்லையா, அந்த கர்ஸ் பகுதியில் மட்டுமே இதுவரைக்கும் இந்த 40-45 நாட்களுக்குள்ளாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 12,700 யுக்ரைனிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும், அதுவும் இது வந்து யுக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா யுக்ரைன்ல இந்த கர்ஸ் பகுதியில் சண்டை போடுறது கூட ஆள் இல்லாம யுக்ரைன் வந்து ராணுவ அனுபவமே இல்லாத இளைஞர்களை எல்லாம் வேலைக்கு வாங்க, ராணுவத்தில் வந்து சேர்ந்து நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்லாம் அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிருக்க பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க இந்த கர்ஸ் பகுதியில் ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கிற இந்த பயங்கரமான அஃபென்சிவ் யுக்ரைனை ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும்.
அதே சமயத்தில் யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில், அந்த டொனெட்ஸ் பகுதியில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறி கொண்டே வருது. அங்க வந்து கடந்த 20 நாட்களாக பயங்கர அதிதீவிரமான போர் நடந்து வருது இல்லையா. தினசரி ஒரு 3 கிராமங்கள் 5 கிராமங்கள்னு பிடிச்சுக்கிட்டே வருது ரஷ்யா கிழக்கு பகுதியில். அந்த ரஷ்ய ராணுவத்துடைய முன்னேற்றமும் நடந்து கொண்டே இருக்குது. அப்படியே மார்ச்சிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு அவசர நிமித்தமாக அமெரிக்கா பறந்து போயிருக்கிறாரு. அங்க போய் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை நேற்று அவர் சந்திச்சாரு. அங்க போய் ஜோ பைடனை சந்தித்த போது ஜோ பைடன் எல்லா விஷயங்களையும் கேட்டறிஞ்சுக்கிட்டு அவர் வந்து யுக்ரைனுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்றை வழங்கியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, இந்த போர் முடியும் வரைக்கும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் யுக்ரைனுக்கு முழு ஆதரவை தரும், அதுவும் அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் நாங்க தரோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு ஜோ பைடன். ஜோ பைடனை சந்தித்த கையோடு அடுத்தது கமலா ஹாரிஸையும் அவங்களை எதிர்த்து போட்டியிடுகிற டொனால்ட் ட்ரம்பையும் சந்திக்கவிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. அப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க நண்பர்களே. அதை நாமும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஜோ பைடன் கொடுத்த இந்த வாக்குறுதி யுக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கு யுக்ரைனுக்கு தாங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா உறுதியளிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே இந்த போர்ல பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்கா வந்து இது தீராத போர், இதுக்கு நாம செலவு பண்றது வேஸ்ட் அப்படின்னு அமெரிக்க மக்களிடையே ஒரு கருத்து உருவாக ஆரம்பிச்சது. மற்ற நாட்டில் நடக்கிற போருக்கு நாம ஏன் நம்மளுடைய பணத்தையும் காசையும் டைமையும் செலவு பண்ணணும், நாம ஏன் இதற்கான பில்லை நாம கட்டணும் அப்படின்லாம் அமெரிக்க மக்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் யுக்ரைனுக்கு வழங்குகிற உதவிகளை படிப்படியாக குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே சமயத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, தான் ஜெயிச்சு வந்தா யுக்ரைனுக்கு வழங்குகிற உதவித்தொகையை அறவே நிறுத்திடுவேன் அப்படின்னு கூட அவர் சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது ஜோ பைடன் முழு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஜெலன்ஸ்கிக்கு யுக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இது அமைஞ்சிருக்குது. இந்த செய்திகள் இப்படி இருக்க, இந்தியாவை தொடர்பு படுத்தி நேற்றைய தினம் ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தி இப்பொழுது பெரும் சர்ச்சையாக வெடிச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் யுக்ரைன் ராணுவத்தால் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுது ரைட்டர்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் வெளியிட்ட செய்தி அறிக்கையை பார்த்தா என்னமோ இந்தியா வந்து நேரடியாக யுக்ரைனுக்கு ஆயுதத்தை வித்ததை போலவே அது சித்தரித்து எழுதியிருந்தது. ரைட்டர்ஸ் ஒரு மேற்கத்திய நாடு ஊடகம் அப்படிங்கிறத நாம முதல்ல தெளிவுபடுத்திட வேணும். இந்த செய்தி வெளியான உடனேயே ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதில் வந்து இந்தியாவுடைய ஆயுதங்கள் சிலவற்றை யுக்ரைன் பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து யுக்ரைனுக்கு நேரடியாக எந்த விதமான ஆயுதத்தையும் நம்ம விற்கவில்லை, மாறாக ஐரோப்பாவை சேர்ந்த 2 நாடுகள் எங்கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை வாங்கினாங்க. அந்த நாடுகள் நாங்க போட்டிருந்த அக்ரிமெண்டை மீறி, சர்வதேச விதிகளை மீறி யுக்ரைனுக்கு அந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது தொடர்பாக நம்ம விசாரித்த போது என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியாவிலிருந்து சில ஆயுதங்களை, குறிப்பாக பீரங்கி குண்டுகள் போன்றவற்றை 2 ஐரோப்பிய நாடுகள் வாங்கியிருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா, இத்தாலி ஒன்று, செக் ரிப்பப்ளிக் ஒன்று. இந்த இத்தாலியும் செக்கும் வாங்குற இந்த ஆயுதங்களை அவங்க தான் வந்து யுக்ரைனுக்கு வித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி குண்டுகள் அப்படின்னா முழுமையாக வெடிமருந்து நிரப்பப்பட்ட தயார் நிலையில் இருக்கிற குண்டுகளை கூட இந்தியா ஏற்றுமதி செய்யவில்லை அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. என்னன்னா, இந்தியா வந்து இந்த பீரங்கி குண்டுகள் இருக்குது இல்லையா, அந்த குண்டு கேசிங்கை தயாரிச்சிருக்குது. அந்த குண்டுகளுக்கு உள்ள வைக்கிற வெடிமருந்தை ஃபில் பண்ணி இந்தியா அனுப்ப கிடையாது. இந்த வெறும் குண்டுகளை
காலி குண்டுகளை இந்த 2 நாடுகளும் வாங்கி அவங்க நாட்டில் அவங்க அதுக்குள்ள வெடிமருந்தை ஃபில் பண்ணி அதை அவங்க யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இது இந்தியாவுக்கும் பெரும் அதிர்ச்சியாக தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். இது தொடர்பாக உடனடியாக இந்தியா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிற இந்த குண்டுகளை தயாரிக்கிற நிறுவனங்களிடம் நாம் இது தொடர்பான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நாம் நினைவுபடுத்துவோம். இந்த மாதிரி இத்தாலி, செக் ரிப்பப்ளிக் போன்ற நாடுகளுக்கு இனிமேலும் நாம் சப்ளை பண்ணுறதை கட்டுப்படுத்த போகிறோம். அல்லது சர்வதேச விதிகளின்படி அவங்க இதை யுக்ரைனுக்கோ பிற நாடுகளுக்கோ விற்கக்கூடாது அப்படிங்கிறதை நாம் என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு ரஷ்ய யுக்ரைன் போர் உச்சகட்டத்தில் இருக்குது. அதில் யுக்ரைனை கதற விட்டு கொண்டு இருக்குது ரஷ்யா அப்படிங்கிறதான் இன்றைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.